பஞ்சதந்திர கதைகள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ஆர்வமாக கேட்குறாங்க. ஏன் தெரியுங்களா? காலகாலத்துக்கு அதில் பொருந்தி வரக்கூடிய நீதிகள் இருக்குது. அதுதான் உண்மை. இப்போ போலி சன்னியாசி அப்படின்னு ஒரு கதை அதில் வருது பஞ்சதந்திர கதையில். இந்த தமிழகன்கிற ஒரு இது கதைகளை சொல்லிட்டு வர்ற மாதிரி தான் நமக்கு ஆரம்பிக்கும். இப்போ இந்த போலி சன்னியாசி எப்படிப்பட்டவன் என்றால், அவன் சன்னியாச உடை உடுத்திருப்பான். எப்படி இந்த பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோமே, அதுபோல் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, பார்க்க சாது மாதிரி இருப்பான். எதையும் அவன் துறக்கலை. ஆனாலும் கூட நிறைய பணம் சேர்த்து அவனை பார்க்குறவங்ககிட்டலாம் வாங்கி ஒரு ஆசிரமம் கட்டி அந்த பணப்பையை மட்டும் எப்போவுமே இப்படி கையிடுக்கில் வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ இவன் ஆசிரமம் வச்சுருக்கான், படம் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணா, இவன்ட்டு எப்படியாவது போய் இந்த பணத்தை பறிச்சிடணும்னு யோசிக்கிறான். உடனே எப்படி போய் திருடக்கூடாது, திருடுனோம்னா பிடிபட்டுருவோம், இவனை ஏமாற்றணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிமைகளை விரும்புவார்கள். இது பைபிளில் வர்ற ஒரு வார்த்தை. போலிகளை நம்புவார்கள். எப்படி கற்றாரை காமுறுவர்னா மூர்க்கரை முகப்பர்னு அடுத்த வரியில் இருக்குது. அதுபோல் இந்த போலியான ஆட்களுக்கு போலியான வேடங்கள் சில நேரங்களில் பிடிக்கும். இவன் என்ன பண்ணான், அந்த திருடன் அவருடைய காலில் போய் ஒரு நாள் விழுந்தான். அவர் என்ன படம், என்ன இந்த வயசில் என்ன அப்படின்னு கேட்டார். என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.